இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும். அப்புறம் 3 மாதம் கழித்து ஒரு 300% கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்கள் பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். We get fantastic service today from the bank. Funds are available. எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். சண்டை போடுவாங்க, வாடிக்கையாளர் ரெகுலரா வரவங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சடனா என்ன வச்சா ஐயோ நான் எனக்கு சொந்தக்காரங்க கூட இல்ல அது கூட ஏற்பாடு வச்சுட்டு இருப்பாரு. அதையும் சொல்லுவாரா இருக்கும். சொல்லணும் நான் வந்து திட்டமா கூட பில்லு கட்டுதான் திட்டம் ஓசி சொல்லிட்டேன். இப்படி செய்வாங்க எனக்கு கொஞ்சம் வேலைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாதுன்னு ஜிஎஸ்டி பத்தி என்ன வேணா எல்லாரும் பேசணும். அதுக்கு நான் சொல்றேன், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பொறுப்புள்ள அமைச்சர்கள், அவங்க ஒவ்வொரு ரேட்டையும் அசஸ் பண்ணணும். Association நிறைய places meeting for husband இந்த பார்ட்டியும் beginning of the oldest member of offices. Now, these are some in the party of Jimmy today, doing the life, GST for 8%. You don't need to shop in the front. உண்மையிலே எனக்கு தாழ்மையான தமிழ்நாட்டில் சின்ன கடையும் பெரிய கடை சாரம் அப்புறம் திருவோணம் கடை நாங்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வெரி ஹார்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நடக்கல, இதுவும் இப்போ ஒரு பெரிய நடக்குதான். இப்போ நான் போன வாரம் ஜிஎஸ்டி நம்பர் புதுசாக நெட்டில் அப்ளை பண்ணேன். அது ஸ்டேட்டுக்கு நாங்கள் சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் தான் ஜெனரல் ஜிஎஸ்டி. பட் இது ஆப்ஷன் நாங்கள் சூஸ் பண்ற ஆப்ஷனே போனா இங்க போனா பழையபடி இந்த பழைய சேல்ஸ் டாக்ஸ் மெத்தட்லாம் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் இருந்தா நாங்க ஜிஎஸ்டி வந்து ஆப்ஷன் இல்லை. எங்க ஃபாதர் ஃப்ரீடம் ஃபைட்டர் 20 years டிசம்பர். ஸோ நான் வந்து மனசு இரவு நான் காலையில் நிறைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போட்டு எங்களுடைய மனைவியும்
அதனால எனக்கு வருத்தம் என்ன ஆச்சுன்னா, நீங்க ஜிஎஸ்டி பத்தி ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்க கடமை ஜிஎஸ்டி பத்தி நமக்கு நல்லா இருக்கு என்ன. ஆனா பொதுவா நம்ம நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி மோஷன் சாப்பிட்றவங்க பத்தி நல்லதோ கெட்டதோ வெளியே சொல்லக்கூடாது. நீங்க எடுத்த அவங்க எம்எல்ஏ வந்து ஜிலேபி சாப்பிட்றாங்க, சண்டை போடுறாங்க, அவங்க வாடிக்கையாளர் ரெகுலரா வரவங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சடனா என்ன தோணுச்சா, ஐயோ நான் எனக்கு சொந்தக்காரங்க ஊராக சொன்னாங்க இல்ல அது கூட ஏற்பாடு வச்சுட்டு இருக்காரு, அதையும் சொல்லுவாரா இருக்கும் சொல்லணும். நான் வந்து திட்டமா கூட பில்லு கட்டுதான் திட்டம் ஓசி சொல்லிட்டேன். இப்படி செய்வாங்க எனக்கு கொஞ்சம் வேலைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத ஜிஎஸ்டி பத்தி என்ன வேணா எல்லாரும் பேசணும். அதுக்கு நான் சொல்றேன், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பொறுப்புள்ள அமைச்சர்கள், அவங்க ஒவ்வொரு ரேட்டையும் அசஸ் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.